காலையிலே எங்க அம்மா வீட்லருந்து கால் வந்துருச்சு. பிரியாணி செய்யலாம் வரியான்னு சொல்லி. சரி கறி வாங்கிட்டு போயிடலான்னு வாங்கும்போதே கேட்டேன், "ஏதா பொருள் வேணுமான்னு?" "இல்ல எல்லாமே இருக்குவான்னாங்க." போய் பார்த்தா சீரக சம்பா அரிசி பிரியாணிக்கு இல்ல. அத்தியாவசியமா தேவைப்படுற 2 பொருள் கூட எக்ஸ்ட்ரா 4 பொருள் சேர்த்து வாங்கும்போது தான் நமக்கு ரூ. 30 டெலிவரி சார்ஜ் கம்மியாகுன்றதுனால, எக்ஸ்ட்ரா என்னென்ன பொருள் வேணும்னு கஷ்டப்பட்டு யோசிச்சு வாங்கியிருக்கோம். இதுதான் பிளிங்கிட் பரிதாபங்கள். பிரியாணி செய்யலான்னு ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு திடீர்னு மைண்ட் மாறி கர்நாடகா ஸ்டைல்ல சிக்கன் புலாவ் செய்யலான்னு அத செய்ய ஆரம்பிச்சுட்டேன். பாத்திரத்துல கொஞ்சமா எண்ணெய், நெய் சேர்த்ததுக்கு அப்புறமா ஹோல் கரம் மசாலா கூடவே முந்திரி பருப்பையும் சேர்த்து நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மேரினேட் பண்ணி வச்சிருக்க சிக்கனையும் சேர்த்துக்கணும். இந்த மேரினேஷனுக்கு என்னென்ன சேர்த்திருக்கேன் அப்படிங்கறத பத்தின டீடைல்ஸ் எல்லாமே என்னோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணிருக்கேன். வேணும்னா கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. நான் எப்பவுமே பிரியாணிக்கு 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி கணக்கு தான் சேர்த்துப்பேன். சிக்கனை ஹாஃபா ஸ்ப்ளிட் பண்ணிட்டு பாதி பிரியாணிக்கு பாதி அப்படியே ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டேன். பிரியாணிக்கு எப்படி நம்ம தம் குக் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இந்த புலாவுக்கும் சேம் குக்கிங் மெத்தட் தான். செம்ம சூப்பரா உதிரி உதிரியா செம்ம டேஸ்டா இருந்துச்சு. ஹொசூர்ல இப்ப இருக்க மழைக்கும் கிளைமேட்டுக்கும் நல்லா சுட சுட இந்த சிக்கன் புலாவ் இது கூட பாயில்ட் எக் அதுக்கப்புறம் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்க சிக்கன் ரைத்தான் வச்சு செம்மையா லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஆஸ் மோஸ்ட் ஆஃப் யூ நோ நான் ஒரு 2 வீக்ஸா டயட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கறதுனால என்னோட போர்ஷன் எவ்வளவோ அதை மட்டும் தான் சாப்பிட்டேன். சண்டே ஈவினிங் வந்தாலே நாளைக்கு காலைல சீக்கிரமா எழுந்திரிச்சு ஸ்நாக்ஸ் பாக்ஸ், லஞ்ச் பாக்ஸ், பிரேக்ஃபாஸ்ட்லாம் ப்ரிப்பேர் பண்ணுமேன்ற அந்த ஒரு படபடப்பு எக்ஸாம்க்கு முன்னாடி இருக்க மாதிரியான ஃபீல் வந்துரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி மார்னிங், ஹாப்பி பேபி. பாய்.